யோகங்க இன்றைக்கி நம்ம மீஷோவில் இருந்த ஒரு முக்கியமான நல்ல ஒரு ப்ராடக்ட்டு தாங்க ரிவ்யூக்கு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த டிக் பட்டன் சொல்லிட்டு பஞ்சிங் மிஷினோட இதில் நம்மளுக்கு செட் ஆஃப் 100 பீஸ் வந்துட்டு வருதுங்க. இதில் எப்படி செட் ஆஃப் 100 இருக்குது, இவ்வளவும் சேர்ந்து இவ்வளோண்டு தான் இருக்குது, சின்ன பாக்ஸில் 100 பீஸ் இருக்குமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் டவுட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. அது இல்லாமல் எனக்கு பேக்கேஜும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. பட் இந்த பாக்ஸ் மட்டும் லைட்டாக எனக்கு பிரேக் ஆகிருந்தது. சரி, ஓகே, பிரேக் ஆகிருக்கு, ஏதாவது திங்ஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஏதாவது கம்மியாக இருக்குமா, கவுண்ட்டில் வந்துட்டு கம்மியாக இருக்குமான்னு சொல்லிட்டு நான் ஃப்ரீ டைமில் வந்துட்டு கவுண்ட் பண்ணி பார்த்தேங்க. இதில் எப்படி நான் 100 பீஸஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்துட்டு நீடிலோட இருக்குது இல்லைங்களா, இது வந்துட்டு பஞ்ச் லாக் பண்ணிக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பட்டன், டிக் பட்டனோ அதை வந்துட்டு லாக் பண்ணிக்கக்கூடிய ஒரு பட்டனோ ப்ளஸ் அந்த நான் ஷார்ப் காமிச்சேன் அந்த இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் 4 பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செட்டு. ஸோ அந்த ஒரு செட்டுன்றது மாதிரி பார்த்திங்கன்னா ஈக்குவல் 100 பீஸ் வந்துட்டு நம்மளுக்கு இருந்ததுங்க. உங்களுக்கு இதில் எதுவும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு கவுண்ட் பண்ணி கூட பாருங்கள். ஸோ எனக்கு வந்துட்டு 100 பீஸ் வந்துட்டு பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிச்சிருக்கேன் இல்லைங்களா, இது வந்துட்டு ஒரு செட்டுன்னு சொல்லுவாங்க. இது மாதிரி 100 செட் வந்துட்டு இருந்தது. அது இல்லாமல் இது வந்துட்டு சைல்டு ப்ரூஃப் கூடியங்க, ரொம்ப சேஃபாக கூடி நம்ம யூஸ் பண்ணாத டைமில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு லாக் பீஸ் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில் வந்துட்டு நம்ம லாக் பண்ணி வச்சிட்டோம்னா சில்ட்ரன் சேஃபாக கூடி வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீட்டில் குட்டீஸ் இருக்காங்க, எடுத்து எதாவது பஞ்ச் பண்ணி கையில் ஏதாவது அடிபட்டுரும் அப்படின்ற ஒரு பயம் கூட வேண்டியது இல்லைங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இந்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய வந்துட்டு அதிகமான ப்ரைஸில் விற்கிறாங்க. நான் மீஷோவில் 188 ருபீஸ்க்கு வந்து வாங்கினேன். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம மீஷோவில் இருந்து ரிவ்யூ கொடுத்த ஒரு ட்ரெஸ் பார்த்திங்கன்னா ஹை நெக் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்துட்டு அந்த டீப் நெக் வந்துட்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருந்தது. ஸோ ஓகே, நம்ம நார்மல் பட்டன் வைக்கலான்ற டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மீஷோவில் இது வந்துட்டு நான் பார்த்தேன். ஸோ ஓகே, நம்ம இது ரிவ்யூவும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பை பண்ணியிருந்தேங்க. இது ஃபைனலாக பாருங்கள், இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு இதில் பட்டன் வந்துட்டு இது டிக் பட்டன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு நான் டிக் பட்டன் சொல்கிறேன், கரெக்டாக என்னென்னு தெரியல. உங்களுக்கு எப்படி தெரியுமோ அது மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுங்க. நம்ம டெய்லர் கிட்ட அந்த மாதிரியெல்லாம் கொண்டு போனோம்னா பட்டன் வைக்கிறக்கே வந்து பார்த்திங்கன்னா 100 50 அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளுக்கு ரொம்பவே வர்த்தானது தான். இது நம்மளுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸில் இல்லாமல் கூடியும் பார்த்திங்கன்னா நம்ம குட்டீஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ஹேண்ட் கர்ச்சீஃப், டவல், அப்புறம் குட்டீஸோட ட்ரெஸ்ஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்துட்டு பஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அகெயின் இது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் லோக்கல் ப்ராடக்ட்டு, இந்த ப்ராடக்ட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த ஊக்ஸ் இதெல்லாமே வாங்கி யூஸ் பண்ணுறத விட இது ரொம்பவே பெனிஃபிட்னு சொல்லுவேன். இது யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு நம்ம 12 மெத்தட் வந்துட்டு யூஸ் பண்ணோம்னா போதுங்க. ஈஸியாக வந்துட்டு இதில் நான் காமிச்சிருக்க மாதிரி இதில் கலர்ஃபுல்லான ப்ராடக்ட்டும் இருக்குது. ப்ராடக்ட்டுக்கு இந்த வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.